உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல நவம்பர் 2025 மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதத்துல மிக முக்கியமான 3 நாட்கள் வருது. அது என்னென்னு பார்த்துருவோம். அடுத்த ராசி பலன்களை பார்க்கலாம். அடுத்தது மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட நவம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியா அமையணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட சுப நாட்கள், அசுப நாட்கள், யோக நாட்கள் தனித்தனியா இருக்கு. சந்திராசம் தினங்களையும் கொடுத்திருக்கிறோம். முதல்ல இந்த நவம்பர் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நவம்பர் 4ஆம் தேதி ஐப்பசி 18 சந்திர பகவான் ஜெயந்தி தினம். அது என்ன அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, சந்திரன் தான் நம்ம மனசுக்கு காரகன். நம்ம நல்லதை நினைக்கிறோமா, கெட்டதை நினைக்கிறோமா, யாரோட போய் சேர போறோம், எப்படி நண்பர்கள் அமைகிறாங்க, இப்படிங்கிற அந்த எல்லா மனசு சார்ந்த விஷயங்களுக்கும் அதிபதியா வர்றவர் சந்திர பகவான். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஜாதகத்துல இருக்கிற ஒரு தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய போறப்ப சந்திர பகவான் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது அந்த கிரகங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது முழு வெற்றியை கொடுக்கும். இதை எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா, நவக்கிரகங்கள் பிறந்த தினத்துல இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யறது முழுக்க 100% வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால சந்திர பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நவக்கிரகங்கள்ல முக்கியமானவராக இருக்காரு. இந்த சந்திர பகவான் பிறந்த தினத்துல உங்க ஜாதகத்துல அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சிவாலயத்துக்கு சென்று வெள்ளை மலர்களால சந்திர பகவான் அர்ச்சனை செஞ்சு வர்றது உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் ஒரு நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்த தினம் நவம்பர் 5ஆம் தேதி ஐப்பசி 19. இது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு நாள். இந்த அன்னாபிஷேகத்துல கடந்துகிட்டு அங்க இருந்து கொஞ்சோண்டு அன்னத்தை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அடுத்த ஆண்டு முழுவதும் நமக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா குறிப்பிடக்கூடிய ஐதீகம். அதனால அதுல கலந்துக்கிட்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு அடுத்தது நவம்பர் 12ஆம் தேதி ஐப்பசி 26ஆம் தேதி கால பைரவ அஷ்டமி வருது. இந்த கால பைரவர் அப்படின்னா கடன் வாங்காத மனிதனே இல்லை. அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த கடன் ஒரு கண்ட்ரோலுக்கு மீறி நம்ம கையை விட்டு மேல அதிகமா போறப்பவும், எதிரிகளுடைய தொல்லை நமக்கு அதிகமா இருக்கிறப்பவும், நமக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய கடவுள், நாம் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா காலபைரவர். காலபைரவர் வழிபாடு, அந்த தினத்துல காலபைரவரை போய் வழிபட்டு அவருக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை சொல்றதும், நமக்கு அந்த காயத்ரிகள் சொல்றதும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதனால அடுத்தது இப்போ மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு இது 7.5 சனி காலம். இந்த 7.5 சனி காலத்துல இப்போ சனி பகவான் வக்கரமா இருக்காரு. நவம்பர் 29ஆம் தேதி வக்கரம் முடிஞ்சு திரும்ப உங்க ராசிக்கு வந்துருவாரு. இந்த 7.5 சனி காலத்துல ஒரு சனி பகவான் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 சுத்து இருக்கு. முதல் பாரியாயம், 2வது பாரியாயம், 3வது பாரியாயம்னு 3 சுத்து இருக்கு. இதுல யாருக்கு 2வது சுற்றுல, அதாவது 30 வயசுக்கு மேலேயும் வரலாம், 30 கீழே 2வது சுற்றும் வரலாம். இப்ப 2வது சுற்றா யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் பெரும்பாலானவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2வது சுற்று சனி பகவான் வரக்கூடிய இந்த 7.5 சனி காலத்துலதான் திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு, வண்டி வாகனங்களை அமைச்சு கொடுப்பாரு, வீடு அமையலைன்னா வீடு அமைச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கிறவர் சனி பகவான் தான். அப்ப இந்த காலகட்டத்துல 2வது சுற்று வர்றவங்க வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் இருக்கக்கூடிய சனி பகவான போய் அங்க சனி பகவான் உங்களுக்கு பொங்கு சனியா அமைந்திருக்கிறாரு, கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறார். அவரை வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை, உங்களுக்கு கிடைக்காத எல்லா வசதிகளையும் அவருடைய அருளால உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல அயனசேன போக ஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் காளி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப
நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி அமைதியை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். உங்க ராசியில் இருக்கிற முடிந்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு தனவரவையும் ஒரு செல்வ செழிப்பையும் இந்த 7 சனி காலத்துல உங்களுக்கு வாரி வழங்கும். உங்க ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் ஜீவனத்தானம் தொழிற்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் சென்ற மாதம் அதிசாரமா கடகராசியில உச்ச ராசிக்கு போயிருந்தாரு. அப்போ ஒரு ராசிக்கு அது 5ஆம் இடம்ல அமைந்ததுனால குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கும், உங்களுடைய செல்வாக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குமான ஒரு வழியா இருந்தது. இப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் உங்க ராசியையும் பார்க்கிறதுனால உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு வர வேண்டிய தந்தையின் மூலமா வர வேண்டிய செல்வம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், இதெல்லாம் தடையெல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப நவம்பர் 11ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்கரகதியில உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பை தான் கொடுக்குது. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிட போறாரு. அப்ப குடும்பத்துல அமைதி, நிம்மதி, செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஒரு மனிதனுடைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம். அப்ப இது 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் கோர்ட்டு கேஸ் ஏதாவது வம்பு இருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் தீர்வதற்கு உண்டானதும், தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால, ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் இருந்த தடைகள் நீங்கி தடையற்ற ஒரு தொழில் வரவு, சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலமா வரக்கூடிய நவம்பர் மாசம் இருக்கு. நவம்பர் 11க்கு மேல குரு பகவான் வக்கரகதி வர்றப்ப இந்த நிலைகள் மாறும். அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனம் வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம். பாக்கியஸ்தானம் தான் மிகப்பெரிய 9ஆம் இடம். மிகப்பெரிய செல்வம், ட்ரஸரி, ஆன்மீக சுற்றுலா, தந்தையினுடைய செல்வம், செல்வாக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். இது 2க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். தனம் பாக்கியாதிபதி ஆட்சி ஆகிறங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. வீடு, வண்டி, வாகனம், தந்தையினுடைய சொத்து கிடைக்கிறது, மேலவர்களை சந்திக்கிறது, உயர்கல்வி படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா அது தானா இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அருமையா படிக்கலாம், உயர்கல்வி படிக்கிறதுக்கு. அதே மாதிரி 2வது திருமணம், முதல் திருமணம் தான் சரியில்லாம போச்சு, 2வது திருமணம் பண்ணலாமான்னா 2வது திருமணம் செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு அமைப்பு இந்த நவம்பர் மாசத்துல இருக்கு. அதுக்கடுத்து உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலேயே ஆட்சியா இருக்கிறாரு. அப்போ ஆயுள் நிறைந்த ஆயுள் இருக்கு. ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பெண்களால பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மூத்த சகோதரிகளால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரனுடைய உடல்நிலையில ரொம்ப அக்கறையா எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறதும் சுக்கிர பகவான் இருக்கனால மூத்த சகோதரனுடைய ஆயுளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் சுக சப்தமாதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வர்றார், பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். சுகாதிபதியும் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். பாக்கியாதிபதி ஏற்கனவே பாகிஸ்தான் இருக்கிறாரு. ஆனா நவம்பர் 9ஆம் தேதி புதன் வக்கரமாகிறார். இப்ப பாகிஸ்தானத்துல இருந்தாலும் வக்கர நிலையில வர்றதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, செக்ல கையெழுத்து போடுறது, ஒப்பந்தம் போடுறது, அதுக்கு அடுத்தது நண்பர்கள்ட்ட உத்தரவாதம் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, வங்கியில போய் யாருக்காவது லோன் எடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்து செய்யறது இந்த மாதம் ரொம்ப ஒரு நல்ல பலன்களை தடையில்லாம கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். அடுத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அது சம்பளம் வாங்கக்கூடிய இடம். 6ங்கிறது ரணருண ரோக சத்ருஸ்தானம். 3, 6, 10, 11 அசுப கிரகங்கள் இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கறது.
கொடுக்கக்கூடிய இடம். அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு 16-11 வரைக்கும். அப்ப நீச்சம் அடையக்கூடிய இந்த காலத்துல தந்தையினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கிறது தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 16க்கு மேல அவரும் பாகிஸ்தானுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக திரிகோணத்தானங்கள் இருக்கக்கூடிய பாவக்கரங்களா இருந்தாலும் நன்மையை செய்வாங்க. அப்படிங்கிறதுனால சூரியன் செவ்வாய் புதன் அந்த இடத்துல இருக்கிறப்ப காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்க தேவையெல்லாம் மாட்டிக்கூடாது. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நல அக்கறை இருந்துக்கணும். இதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம். இப்ப மீனராட்சியில புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 3, 6, 8, 9, 11, 13, 15, 17, 21, 25, 27, 30. அசுப நாட்கள் நவம்பர் 4, 5, 7, 18, 23. யோக நாட்கள் நவம்பர் 13, 15. உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 1, 4, 7, 9, 10, 12, 14, 16, 18, 22, 26, 28. அசுப நாட்கள் நவம்பர் 5, 6, 8, 20, 24. யோக நாட்கள் நவம்பர் 14, 16. ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் நவம்பர் 2, 6, 8, 10, 11, 13, 15, 17, 20, 23, 27, 29. அசுப நாட்கள் நவம்பர் 5, 7, 9, 21, 25. யோக நாட்கள் நவம்பர் 15, 17. மீன ராசிக்காரர்களுக்கான சந்திராஷ்டமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17, 11, 25 மாலை 3:40 முதல் 20, 11, 25 காலை 4:15 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறப்ப இறைவனை வணங்கி எழுவதும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உறங்க போறப்ப அன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன கிடைத்ததோ கிடைத்த அனைத்தும் இறைவனால் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கிறதையும் உறங்க போவதையும் ஒரு நல்ல பழக்கமா வச்சுக்கங்க. இது ஒரு அருமையான ஒரு பழக்கம். உங்களுக்கு வேண்டிய செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழக்கம். இது எல்லாரும் கடைபிடிங்க அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.